என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நாடே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு மாநிலம் அந்த மாநிலத்தோட ஷீட் ஷேரிங்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் எங்கள் அண்ணன் சீமான் வேற பாராளுமன்ற தேர்தலுக்காக இருக்கிற 40 தொகுதியிலையும் ஆட்களை நிப்பாட்டிருக்கிறாரு. அதை பற்றியும் புதிய தலைமுறை ஏற்கனவே ஒரு புருடாவான ஒரு கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் விட்டுருக்குது. அதை பற்றியும் எல்லாத்தையும் பற்றி தெளிவாக பேசுவோம். எங்கள் அண்ணன் சீமானை பற்றி நிறைய சிறப்பான விஷயங்கள் சம்பவங்கள் நிறைஞ்சிருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு 10-12 நாளை நான் வீடியோ போடல. அது சில பல காரணங்கள், நம்மளுடைய பர்சனலான விஷயங்கள். அதுக்காக என்னால் டைம் ஸ்பெண்ட் முடியல, அதனால் நான் போடல. இந்த இடையில பட்ட காலத்தில் நிறைய நடந்திருக்கு. என்னென்னா, நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணனோட கட்சி. எங்கள் அண்ணனோட ரொம்ப ஆத்மார்த்தமான எங்கள் அண்ணனோட நான் தொண்டன். எங்கள் அண்ணனோட கட்சியில் பெரிய ஹைலைட்டு என்னென்னா, விவசாயி சின்னம், அதாவது கரும்பு விவசாயி சின்னமாக கொடுத்துருந்தாங்க. அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் பறிச்சிருச்சு. எங்கள் அண்ணனுக்கு எதிராக சதி பண்ணிருச்சு. நான் தேர்தல் ஆணையத்தை வன்மையோட கண்டிக்கிறேன். ஏன்னா எங்கள் அண்ணன் 32 லட்சம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழரை மாத்திட்டார். அங்கீகரிக்கப்படல கட்சி. அங்கீகரிச்சிருந்தா தான் சின்னத்தை மாற்ற மாட்டாங்களோ? அப்போ எங்க அண்ணன் வேணும்னே விவசாய சின்னத்தை விட்டுட்டானா? விவசாயி சின்னம் நாம் தமிழருக்கு ஒதுக்குனது ஒரு காலம். அதை ஒழுங்காக கூட காப்பாற்றிக்க தெரியாத எங்கள் அண்ணனை நான் என்ன சொல்கிறது? ஏன்னா கூறுகட்ட முண்டம், உனக்கு அறிவுன்றது எதாவது இருக்குதாடா? ஒரு கட்சியோட சின்னத்தையே உன்னால் காப்பாற்ற முடியலையே, நீ எங்கடா மக்களோட எண்ணத்தை காப்பாற்ற போகிற அப்படின்னு போகிற வரவெல்லாம் பேச மாட்டேன் நான். ஏன்னா இப்படி பண்ணுற? கட்சியில் சின்னம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு உன் பாட்டுக்கு ரெட்டை மெழுகு வர்த்தின்னு கொஞ்ச நாள் திரிஞ்சிங்க. அப்புறம் உடனே விவசாயி சின்னம்னு சொன்னீங்க. விவசாயி சின்னம் பரவாயில்ல, ஏழைகளோட சின்னம், உழைப்பாளிகளோட சின்னம் அண்ணனுக்கு கிடைச்சிருக்குன்னு நாங்களாம் ரொம்ப பூரிப்புள் இருந்தோம். ஒழுங்கா கட்சி கூட காப்பாற்ற தெரியலையானே. உங்கள் அண்ணன் கூறுகட்டவன்டா, உங்கள் அண்ணன் பொம்பளை பொறிக்கடா, உங்கள் அண்ணன் விஜயலட்சுமி கூட போகிறதே அவளோட பிரச்சனையே அவனுக்கு பெருசாக இருக்குதுடா, அவன் எங்கடா விவசாய சின்னத்தை காப்பாற்ற போகிறான் அப்படின்னு 4 பேர் கேட்டுட்டா நான் எப்படி நேரம் ரோட்டில் நடமாடுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மனசு ரொம்ப துன்பமாக இருக்குது. இன்னொரு விஷயமும் எனக்கு புரியலண்ணே. நீங்கள் அதை மட்டும் நேரில் இல்லைன்னா காணொலி மூலிமா எங்களுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இப்போ டிஎம்கே நிறையா தொகுதி பங்கீடு சீட் ஷேரிங்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குதுண்ணே எம்பி சீட்டுக்கு. அதே மாதிரி அதிமுகவும் அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்குதுண்ணே. காங்கிரஸ் எல்லாம் பேசுதேன். ரைட்ண்ணே, ஆட்டத்திலேயே நான் பில்லைண்ணே. நம்மளுக்கு எதுக்குண்ணே இது? எப்படி நம்ம தோக்க தான் போகிறோம்? பெண்களுக்கு பாதி ஆண்களுக்கு பாதின்னு 40 சீட்டு நம்ம எப்படின்னு எதுக்குண்ணே நிறுத்துகிறோம்? ஆட்டத்திலே இல்லாத கோஷ்டியா நீங்கள் அப்படின்னு எதிர்கட்சிக்காரனை பார்த்து நம்மளை துப்ப மாட்டானே. உங்களுக்கு சொரணையே இல்லை. உங்கள் அண்ணனுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. அவன் எப்போ பார்த்தாலும் காசுக்கு எதனாலும் திம்பான் அப்படின்லாம் என்னை பார்த்து கேட்டால் நான் என்னன்னே பதில் சொல்கிறது? இன்னைக்கு லீடிங் இருக்கிற கட்சியே யாருக்கு எந்த இடம் சீட்டு? டிஎம்கே ஆளுங்கட்சி. அதையே இன்னும் முடிவு பண்ணல. அதுக்குள்ள இடத்த போட்டுட்டோம், நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு. மோடியை தோற்கடிக்கிற அளவுக்கு என் கட்சி ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் மீட்லலாம் சொல்லிங்களேன்னு எவனாச்சும் கேட்க மாட்டான். நான் ஏடா நாதாரி பையில டே வாயில் என்னடா வச்சிருக்கிற? ஏன்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டான். நான் மோடியை எதிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரைட்டு, அப்புறம் எதுக்குன்னு நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆட்களை நிறுத்தணும்? சட்டமன்றத்துக்கு நிறுத்தினா கூட பர்சன்டேஜ் எவ்வளோ என்னன்னு பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தலுக்கு எதுக்கு நிறுத்தணும் அப்படின்னு கேட்க மாட்டானா? ரோட்டில் போகிறவன் அளவுக்கு செருப்பை கழட்டி அடிக்க மாட்டானா? மோடியை எதிர்க்கிறோம், மோடியை தோக்குறோன்னு தான் நிற்கணும். ஏன்னா ஆளுங்கட்சியை தோக்கடிக்கிறோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் நம்ம எதிர்கட்சி நிற்கணும். அதுதான் உலக வழக்கம். ஆனால் நான் மோடியை தோக்கடிக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பில்லை, அவரு தான் பெரிய கட்சி
அவரை தோற்க வைக்கிறதும் ஜெயிக்க வைக்கிறதும் என் கையில் இல்லை அப்படின்னு எல்லாம் பேசிட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு எம்பி சீட்டுக்கு ஆளை எதுக்கு நிறுத்துற? நான் சொல்லுவானே, சொல்லிடுவேன், சொல்கிறேன் பாருங்க. அதாவது திமுகவுடைய ஓட்டுக்களை பிரிக்கிறது தான் உங்களுடைய வேலைன்னு. இதுக்கு நீங்கள் எவ்வளோ எங்கிருந்து என்ன பெற்றீங்க, காசை வாங்கிட்டு கூட்டு கொடுத்தியாடா நாயி அப்படின்னு என்னை எதிர்கட்சிக்காரன் பார்த்து கேட்டா நான் என்னன்னே பதில் சொல்றது? வாங்கிட்டு தான் வந்து ஆட்களை நிறுத்துறியானே அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது. அண்ணன் நீங்கள் கொஞ்சம் சொன்னால் பரவாயில்ல. இந்த உங்கள் நொன்னைங்கெல்லாம் இப்படி தான் பண்ணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாத்துக்கு வந்து நீங்கள் இலங்கை தமிழர்கள்னு சொல்லி இங்கே இருக்கிற இளவட்ட பசங்களெல்லாம் உசி புட்டு நீ நல்லா குளிர்காயறன. இன்னொரு விஷயமும் கேட்குறாங்க, நாக்கு பிடிக்க கேட்குற மாதிரி கேட்குறாங்கன்னா என்னால் வந்து பதிலே சொல்ல முடியல. என்னடா மயிறு கட்சி நடத்துறீங்க நீங்கள்? வாரிசு கட்சியை எதிர்க்கிறோம், திமுக வாரிசு கட்சி, நாங்களும் வாரிசு கட்சி எதிர்க்கிறோம் அப்படின்லாம் உங்கள் அண்ணன் கிளின்னு கிழிச்சானடா. இப்போ என்ன மயிருக்குடா உங்கள் அண்ணன் பொண்டாட்டி கொண்டாந்து சட்ட ஆலோசகராக வச்சிருக்கிறான். அப்போ அது வாரிசு கட்சி இல்லையா? உங்கள் அண்ணனுக்கு அது மட்டும்தான் பொண்டாட்டியா இல்லை விஜயலட்சுமி பொண்டாட்டியா? அப்போ பொண்டாட்டிக்கு என்ன கொடுக்க போகிறான், ரெண்டாவது பொண்டாட்டிக்கு சட்ட ஆலோசகர், பொண்டாட்டிக்கு என்னடா கொடுக்க போகிறான்லாம் கேட்குறாங்கன்னு என்னால் பதிலே சொல்ல முடியலைங்கன்னு. நீங்கள் கொஞ்சம் வந்து விளக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு. நம்ம கட்சியோட மானம் காற்றுல பறக்குதுன்னு. இல்லை, நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள், இதுலேயும் இந்த மாமா பையன் இருக்கிறான் பாருங்க, சாட்டை துரைமுருகன், அவனுக்கும் இந்த புலனாய்வு புலி சவுக்கு சங்கர் அவர்கள் அவனுக்கும் 2 பேர்த்துக்கும் முட்டிக்குச்சு. என்னத்துக்கு முட்டிச்சுன்னா, நான் காசு வாங்கிட்டு நான் பேசணும், நீ காசு வாங்கிட்டு தான் பேசணும், யாருக்கு பணம் கிடைக்கும் அந்த மாதிரி எலெக்ஷனில் முட்டிக்குச்சு. இவங்கெல்லாம் காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் அப்படின்னு நிரூபிக்கிறானுங்க. இது வரைக்கும் சவுக்கு சங்கரை நீ வந்து என்னை எதிர்த்து கூட பேசு, நாம் தமிழர் குறித்து நீ ஆப்போசிட்லாம் கூட பேசுங்க, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் சீமானன்னு. அப்படி சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள இன்னைக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் நாம் தமிழரை பற்றி சவுக்கு சங்கர் வாய் திறக்கிறாரு. ஒழுங்கா ஒரு சின்னத்தை கூட காப்பாற்ற முடியலையான்னு காரி துப்புறாரு சவுக்கு சங்கர். அதுக்கு ஆப்போசிட்டா வைக்கிறான், கருத்துக்களை வைக்கிறான் சாட்டை துரைமுருகன். ரொம்ப கேவலமா சவுக்கு சங்கரை ரொம்ப இழிவா, அவன் இது வரைக்கும் என்னைக்கு யாரை வந்து மரியாதையாக பேசியிருக்கிறான்? யாரையும் பேசுறது கிடையாது. அவன் வாயில் வர்றதெல்லாம் பெண்ணுறுப்பை பற்றி தான் பேசுவான். அந்த உறுப்புக்கே அவன் பிறந்தவனா, அந்த உறுப்பு தான் அவனுக்கு முக்கியம். அவன் வாயில் அதே தான் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தை தான் அவனோட வார்த்தை. இது வரைக்கும் ஒரு நாகரீகமான அரசியல் நாம் தமிழர் செஞ்சதா சரித்திரமே கிடையாது. எல்லாரையும் கெட்ட வார்த்தையில், எல்லாரையும் ஒருமையில், எல்லாரையும் ஏகமாக பேசும்போது நாம் மட்டும் வாயை முடிக்கிட்டு அண்ணேன்னு பேசுறது எந்த வகையில் நியாயம்? நாமளும் அப்படி தான் பேசியாகணும். இருந்தாலும் எங்கள் சீமான் அண்ணன் வர தாடி வேற வளர்த்துக்கிட்டு விஜயலட்சுமி வேற ரொம்ப ஏக்கமாக இருக்கிறாரோ என்னமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு எழுது. அதையும் வந்து அவர் அண்ணன் கிளியர் பண்ணி வச்சாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க வேற நான் மறுபடியும் வரப்போகிறேன், வந்து டாரா சீமா நான் கிழிக்க போகிறேன் அப்படின்னு எல்லாம் அவங்க வந்து பேசி வச்சிருக்கிறாங்க, ஒரு காணொலியில் விட்டுருக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த வீடியோவை பற்றி. அண்ணன் அதுல இருந்து தாடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப யாருக்கு என்ன கொடுக்க போறாருன்னு தெரியல. 50,000 மாசம் ஒழுங்கா அனுப்பணும் விஜயலட்சுமிக்கு. அனுப்புறது நின்றுச்சுன்னா வீடியோ இப்படி வெளியே வரும். பிளாக்மெயில்டு. இது ஒரு பொழப்பா? ஒரு பொண்ணு பிளாக்மெயில் பண்ணதுன்னு நல்லா தெரியுது. அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு பூரா ஆதாரமும் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு வாய்க்கிலேயே நல்லா கத்தி பேசுகிற சீமான் அண்ணன் அதுவும் போயும் ஒரு பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு சிக்கி தவின்னு தவிக்கிறாரு. நம்மளை பார்க்குறவெல்லாம் காரி துப்புறான்னு. சீமானுக்கு, சீமானுடைய தம்பிகளுக்கு சீமான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தரணும். எப்பயுமே தலைவர்களை, எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் தலைவர்களை ஒருமையில் பேசுறது நிறுத்துங்க. ஒருமையில் பேசக்கூடாது. அவங்களுடைய அவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த விஷயத்தை சுட்டி காட்டுங்க. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் விலாவரியாக ஆதாரத்தோடு பேசுங்க, தவறில்ல. ஆனால் ஒருமையில் பேசக்கூடாது அப்படிங்கிற கிளாஸே எடுக்கணும். அது எடுக்காத வரைக்கும்
நாம்பளும் அவர் பாணியிலேயே போவோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம். நன்றி, வணக்கம்.